இல்லை, இது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள். என்னோட தம்பி செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரோட கல்யாணம். நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னான். சரி கிளம்பி வரேன்னு சொன்னேன். அவன் விருப்பப்பட்டான். அவன் எனக்காக உழைச்சிருக்கான் இத்தனை வருஷம். ஸோ அந்த தம்பியோட குடும்பம் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும், அவன் கட்டிக்க போகிற அந்த அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்தேன். ஸோ வந்த வகையில் வந்து நான் மீனாட்சி அம்மன் கோயில் போகாமல் நான் எப்படி ஊருக்கு திரும்பி போக முடியும்? அம்மா வந்து என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அம்மா வந்து ஒரு புடவை கொடுத்தாங்க, அம்மனுக்கு கொடுத்தேன். சிவபெருமானை பார்த்தேன். எனக்கு இதே தெருவில் வந்து திமிரு படப்பிடிப்பு நடத்தணும் 2006. 19 வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நிறைய முறை. கோயிலுக்கு வரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நல்லா உழைக்கணும், நல்ல சமுதாயத்துக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோயில். இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். ஸோ மனசார வேண்டிக்கிட்டேன். அதான் அதுக்கு தான் வந்தேன். தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் எல்லாரும் சந்தித்தேன். பாம்பர மக்கள் எல்லாரும் வந்து எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சிரித்த முகத்தோடு என்னை வந்து பார்த்துட்டு வணக்கம் சொல்கிறது. நீ நல்லா இருக்கணும்னு என் தலையை தொட்டு வயசானவங்க வந்து நீ நல்லா இருக்கணும், நீ ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும், நீ நல்லா பண்ணணும், நீ நல்லா வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. இது வந்து யாருன்னே தெரியாது, நிறைய பெரியவங்க வந்து சொல்லும் போது இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் தான் நான் சொல்ல முடியும். இது வந்து என்னை ஊக்கப்படுத்துது, அடுத்தடுத்த படங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் அதுக்கு இல்லை இல்லை 9 வருடத்துக்கு காரணம் நாங்கள் இல்லைங்க. ஒருத்தர் வந்து 4 மாதத்தில் முடிக்க வேண்டிய கட்டடத்தை வந்து தேவையில்லாமல் ஒரு எலெக்ஷனை நடத்தி, அந்த எலெக்ஷன் நடத்துனதுக்கப்புறம் கவுண்டிங்கின்ற பேரில் ஒருத்தர் கேஸு போட்டு அது ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் வந்து கரோனா வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது 9 வருஷம் கடந்து போயிடுச்சு. இது 3 வருஷத்தில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இன்னொரு 4 மாதத்தில் வந்து இந்த கட்டடம் வரும், பெருசாக வரும். தமிழ்நாடு என்னை விட்டுற மாட்டாங்க இயக்குனர்கள். ஏன்னா நான் மதுரைக்காரன் தான் அப்படின்னு இயக்குனர்கள் மட்டும் இல்லை, இங்கிட்ட இருக்கிற வசிக்கிற எல்லா பொதுமக்களும் நினைக்கிறது வந்து என்னோட சொந்த ஊர் மதுரைன்ட்டு. நான் அந்த வகையில் வந்து அது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நானும் மதுரைக்காரன் தான்.